வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒரு வருட கால முயற்சி செய்து தரமைந்து பிரமை பரிசில் பரீட்சையை செய்வதற்காக இன்று கூடியிருக்கிறீர்கள். இந்த முயற்சி வெற்றியளிக்கும் நோக்கிலே இந்த வகுப்பு திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையிலும் தினசரி அதிகாலை 5 மணிக்கு நடத்தப்படும். இந்த வகுப்பில் பங்கு பற்றி நிறைந்த பெறுபேறுகளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் சில ஒழுக்க விதிகளை கைப்பற்றுங்கள். இதில் சில ஆசிரியர்கள் தவிர்ந்த மாணவர்கள் அனைவரும் வீடியோ காணொளியில் இருத்தல் வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் பெர்மனண்டாக ரிமூவ் பண்ணப்படுவார்கள். அப்ப மீண்டும் இதில் இணைய முடியாது. ஆசிரியர்கள் தங்களுடைய காணொலியை போட வேண்டிய அவசியமில்லை. அது அவர்களுடைய பெயர்கள் இங்கே நான் பதிவு செய்து வைத்திருக்கின்றேன். ஆனபடியால் நான் சொல்கின்ற நிபந்தனைகளை மிகுந்த கவனத்தோடு பட்சத்தில் நீங்கள் இந்த வகுப்பில் ஒழுங்காக நிறைந்த பயனை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த முயற்சி நிச்சயமாக நல்ல வெற்றியை தரும். உங்களை குழந்தைகளை வழிநடத்த எனக்கு தெரியும். இது கர்வத்தால சொல்லி இல்லை, அனுபவத்தை கொண்டு சொல்றேன். அப்ப உங்களை திறம்பட உருவாக்கி தரத்துக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு தருதல் வேண்டும். அப்ப மீளமல சொல்றேன், நீங்க வீடியோ போடாத பட்சத்துல வெகு விரைவில் நீக்கப்படுவீர்கள். இரண்டாவது நிபந்தனை, கண்டிப்பாக இந்த 5 நாட்களும் வகுப்புக்கு நீங்க தொடர்ச்சியாக வர வேண்டும். அதனால்தான் அதிகாலையில் வைத்திருக்கிறேன். அப்ப நீங்க சுகயினம் காரணமாக இருந்தால் ஒரு 3 தினங்களுக்குள்ள திரும்ப வந்துடணும். தொடர்ச்சியா 3 தினம் வரையில்லை என்று சொன்னால் நானும் கூட பெர்மனண்டா ரிமூவ் பண்ணி விடுவேன். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்ப சந்தித்திருக்கிற முயற்சி பற்றி உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க 9 வயது பூர்த்தி அடைகிற அல்லது 10 வயது ஆரம்பிக்க போற வயதுல இருக்கிறீர்கள். அப்ப நீங்க எதிர்நோக்க போறது சிறுவர்களுக்கான ஒரு போட்டி பரீட்சை. இந்த போட்டி பரீட்சையில வினாக்கள் இந்த பிள்ளைகள்ல மிகத்திறமையான பிள்ளைகளை தெரிவு செய்வதற்காக வினாக்கள் இடப்படுவதனால் அந்த வினாக்கள் ஓரளவு கடினம் போல் தோன்றுவது நீங்க கடினம் அல்ல. இந்த வினாக்களோட நல்ல பரிச்சயமாகி வருகின்ற போது இந்த பரீட்சை அவ்வளவு கடினம் அல்ல, கடினம் போல் தோற்றுகின்றது. அடுத்தது கடினம் போல் இருக்கும் யாருக்கென்றால் பயிற்சிகள் செய்யாதவர்களுக்கு. அப்ப என்னுடைய வகுப்புகள்ல நான் வினாத்தாள் 1க்குத்தான் அதிக முக்கியத்துவம் வழங்குவேன். காரணம் என்னென்றால் இந்த வினாத்தாள் 1 தான் பாடசாலையில் கற்பிக்கப்படாத பாடப்பகுதியாக இருக்கின்றது. வினாத்தாள் 2 எப்பொழுதும் பாடசாலை பாடப்பிறப்புக்குள்ள வரும். அப்ப அதையும் இடைக்கில நான் கற்பித்தாலும் பெருமளவில வினாத்தாள் 1க்கு விடையளிக்கிற முயற்சியைத்தான் உங்களுக்கு வழங்குவேன். அப்ப நான் இப்போ ஒவ்வொரு வகுப்பிலையுமே உங்களுக்கு பயிற்சித்தாள்கள் காண்பித்து அந்த பயிற்சித்தாள்களுக்கு விடையளிக்கிற விளக்கங்கள் சொல்லித் தருவேன். அப்ப நீங்க அதை மிக கவனமாக கேட்டு பயிற்சி பெறும்படி அன்போடு உங்களை அழைக்கின்றேன் பிள்ளைகள். இப்பொழுது நீங்க அதிகாலையிலே வகுப்பில நுழைந்திருக்கிறபடியால் உங்கள சிலர் வீடியோ போடாம இருந்தாலும் அவர்களை நான் ரிமூவ் பண்ணவில்லை. காரணம் அதை பார்வையிட்டு எல்லாம் தொகுத்து வைத்து இதெல்லாம் ரெக்கார்டிங் ஆகின்றது. அடுத்தது தினசரி வகுப்புகள் ரெக்கார்டிங் செய்யப்பட்டு பின்பு யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படும்.
ஆனா அதற்காக நீங்க வகுப்பு வராம அதை பார்க்கலாம் என்றால் தொடர்ச்சியாக 3 நாளைக்கு வகுப்பு வராட்டி நான் ரிமூவ் பண்ணி விடுவேன். சரி, நான் இன்றைய பயிற்சி தாளுக்குள் நுழைகின்றேன். ஏனென்றால் நீண்ட நேரம் கதைத்துக் கொண்டிருக்க முடியாது. அப்பப்ப உங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை நான் வழங்கி கொண்டிருப்பேன் என கூறிக்கொண்டு, நான் இப்ப உங்களுக்கு இன்று காட்ட வேண்டிய, அதாவது நீங்க பின்பற்ற வேண்டிய பயிற்சி தாளில் ஆரம்பிக்கின்றேன். நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறது மிக இலகுவான பயிற்சிகளாக இருக்கட்டும். இதுதான் முதலாவது மாதிரி பரீட்சை. இது உண்மையிலேயே தரம் 2 மாணவர்களை தரம் 5க்கு வழிநடத்துவதற்கான பயிற்சிகள். அப்ப இந்த பயிற்சிகளினூடாக நீங்க நுண்ணறிவு சார்ந்த விடயத்தை மிக இலகுவாக புரிந்து கொண்டு கடினமான வினாக்களுக்கும் விடையளிக்கிற ஒரு பக்குவத்தை, ஒரு தரத்தை பெறுவீர்கள் என கூறிக்கொண்டு, இப்பொழுது இந்த முதலாவது வினாவை பாருங்கோ. முதல் படத்தில் உள்ளதும் இரண்டாவது படத்தில் இல்லாததுமான வித்தியாசங்கள் எத்தனை? அப்ப நாங்க இதை ரெண்டையும் உற்று அவதானிக்க வேணும், முதல் படத்தையும் இரண்டாவது படத்தையும். இப்ப இரண்டாவது படத்துல இல்லாததைத்தான் நாங்கள் வித்தியாசமாக எடுக்க வேண்டும். முதல் படத்துல இருக்கக்கூடியதும் இரண்டாவதில் இல்லாததுமான, அதாவது படத்துல இல்லாத பகுதிகளை விடையாக எடுக்க வேண்டும். அப்ப நாங்க இதை உற்று நோக்க என்ன செய்யணும் என்றால், ஒன்றில் மேலே இருந்து அல்லது கீழே இருந்து அல்லது இடமிருந்து பலமாக அல்லது பலமிருந்து இடமாக பின்பற்ற வேணும், பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் எப்பவுமே இடமிருந்து பலமாகத்தான் பார்ப்பது எங்கள வழக்கம். இந்த நாங்கள் பார்ப்போம். அப்படி நாங்கள் இடமிருந்து பலமாக பார்க்கின்ற போது இங்க இருந்து நாங்கள் பார்க்க போறோம். மேற்பக்கத்துல முதல் இடமிருந்து பலமாக பார்ப்போம், அப்புறம் அப்படியே படிப்படியாக கீழே பார்த்து கொண்டு வருவோம். இது ஒரு 3 கட்டங்களாக நாங்கள் பார்ப்போம். ஒரு கட்டம் மேலிருந்து கீழாக இங்க வரைக்கும் இருக்கிறது, இரண்டாவது இங்க வரைக்கும் இருக்கிறது, மூன்றாவது இப்படியாக இருக்கிறத பார்த்து இரண்டாவது படத்துல இல்லாத விடயங்களை நாங்கள் குறித்து இந்த விடை என்ன 2, 3, 4 என்று இருக்குது, அதிலே எது என்பதை தெரிவு செய்வோம். இப்ப கவனிங்க. முதலில் நாங்கள் பார்த்தால் முதலாவது இந்த திரைச்சீல 4 மடிப்புகளை கொண்டிருக்குது. அப்ப இங்கேயும் 4 மடிப்புகளை கொண்டிருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை. அந்த திரைச்சீலைக்கு மேலே ஒரு பகுதி அதுவும் பொருத்தமாகவே இருக்கின்றது. அதோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்ப அடுத்த திரைச்சீலை நாங்கள் பார்த்தால் 1, 2, 3, 4 இருக்கின்றது, இங்கே 1 இல்லை. அப்ப நாங்க இதுலதான் பார்க்கணும் இல்லாத பகுதியின் எண்ணிக்கை. அப்ப முதல் கட்டம் மேலோட்டமாக பார்த்து விட்டோம். அதோடு அதே வரிசையில கீழே பார்க்கின்ற போது இந்த பிள்ளையின் தலையில இருக்கிற கிளிப்பை பாருங்கள். இங்க அந்த கிளிப்பு ஒரே துண்டமாக இருக்கின்றது, அங்க ஒரு பொருத்தப்பட்ட துண்டமாக இருக்கின்றது. அப்ப இல்லாத பகுதி 2. இது நாங்கள் அப்படியே கீழிறங்கி வருகின்ற போது இந்த பூக்கள் பகுதியில ஒரு வேறுபாடையும் காணவில்லை. நடுவில் வருகின்ற போது இந்த பிள்ளையின் சட்டையில இங்க பட்டின் இருக்கின்றது, இங்க பட்டின் இல்லை. அப்ப அது 3ஆவதாக இருக்கின்றது. அடுத்து கீழ் வரிசைக்கு வருகின்ற போது காலுக்கு கீழே இங்க பூ இருக்கின்றது, இங்கே பூ இல்லை, 4ஆவது. அப்ப 4 தான் விடை கூடுதலாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 4 என்பது தெளிவு. இது கற்புலனாற்றல், கண்ணால பார்த்து அறிகிற திறமை, கற்புலனாற்றல். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் 2வது வினாவுக்கு விடை காண்போம். இப்ப இதுல நீங்க என்ன பயிற்சி பெறுகிறீர்கள்? வாசிக்க பழகிறீர்கள், வாசித்து சிந்தித்து விடை காணும் ஆற்றலை பெறுகிறீர்கள். இப்பொருளின் பெயரில்
உள்ள ஓரெழுத்து சொல். இப்பொருளின் பேரில் உள்ள ஓரெழுத்து சொல். இந்த பொருளின் பெயர் பூட்டு. அப்ப பூட்டு என்ற சொல்லிலே ஓரெழுத்திலே சொல்வரவனுமாயிருந்தால் இந்த பூ என்பது ஓர் எழுத்து சொல்லாகும். ஓரெழுத்து சொல். உங்களுக்கு தெரியும், சொல் என்றால் அது கருத்தை புலப்படுத்த வேண்டும். இப்ப நாங்க தமிழ் சொற்கள்ல ஒரு எழுத்திலையும் சொல்லியிருக்கின்றது, 2 எழுத்து 3 எழுத்து, அது கட்டுப்பாடு இல்லை. ஆனால் சொல் என்றால் அது கருத்தை புலப்படுத்த வேண்டும். கருத்தை புலப்படுத்தாவிட்டால் அது சொல் அல்ல. அப்ப இந்த பூ என்ற சொல் மலரை குறிக்கின்றது. அப்ப நீங்க இது மாதிரி பூ என்ற சொல் மாதிரி ஓரெழுத்துல உள்ள சொற்களை தேடி முயற்சித்து கண்டுபிடித்து ஒரு அர்த்தமான மாதிரி தயாரிக்கும். அப்ப உங்களுக்கு அந்த சொல் ஆதிக்கம் மேலோங்கும். இப்ப பாருங்கோ, பூ, வா, தா, தீ, அப்படியாக ஓரெழுத்து சொற்கள். நீங்க இப்படி சேருங்கோ, அப்பதான் உங்களுக்கு அந்த ஆற்றல் நல்லா வளரும். நீங்க இப்ப ஓரளவுக்கு 4ஆம் தரத்துல இருக்கிறீர்கள், 3ஆம் தரத்துல இருக்கிறீர்கள். அப்ப நீங்க இந்த சொற்களை அதிகம் பரிச்சயமாக இருப்பீர்கள். அப்ப ஓரெழுத்து சொற்களை நீங்க தேடிக்கொள்ளுங்கள். பூ, தீ என்றது தீ என்ன, தீ நெருப்பு, வா, நா, தா, இதே போன்ற ஓரெழுத்து சொற்களை நீங்க ஒரு பயிற்சி புத்தகத்து பேப்பர்ல அல்லது புத்தகத்துல எழுதி பழகுங்கோ. அப்ப உங்களுக்கு சொற்களில நல்ல பரிச்சயம் ஏற்படும். அப்ப ஒரு இப்ப பாருங்கோ, மீ என்ற எழுத்து சொல்லல, ஏன் இது கருத்தை தரவில்லை. இப்ப போ என்றால் எங்களுக்கு தெரிகிறது ஒருவரை போகும்படி கட்டளையிடுவது, அந்த இடத்தை விட்டு நகரும்படி. வா என்றால் அந்த இடத்துக்கு அழைப்பது. தான்றா ஒரு பொருளை தாருங்கள். தீ என்பது நெருப்பு, நா என்பது நாக்கு, பூ என்பது மலர். இப்படியான ஒரு அட்டவணை தயாரித்து உங்களுடைய சொல்லாதிக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். இனி அடுத்த 3வது வினாவுக்கு விடையளிக்கும் விளக்கம் தருகின்றேன். படங்களுக்கான பேரின் முதல் எழுத்துக்களின் ஒழுங்கில் ஒழுங்குபடுத்தினால் நடுவில் வரும் பொருள் எது? அப்ப இந்த சொற்களை வாசிக்கின்ற போது உங்களுக்கு சில வேளையில ஒரு கொஞ்சம் கஷ்டம் போல இருந்தது என்றால் 2ஆம் தரம் 3ஆம் தரம் வாசிங்கோ. அப்ப உங்களுக்கு அது இலகுவாகப்படும். இல்லை ஏனென்றால் சில விடயங்கள் ஒரு தடவை வாசித்து புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப இது உங்களுக்கு ஆரம்ப வகுப்புகள் உங்களை நுண்ணறிவில ஒரு திறமையான மாணவராக மாற்றுவதற்காக ஒரு சிறிதளவு, அதாவது கடினம் குறைந்த வினாக்களாக இருந்தாலும் இந்த பயிற்சிகள் ஊடாக உங்களோட திறமை வளர்க்கப்படும். அப்ப படங்களுக்கான பெயரின் முதல் எழுத்துக்களின் ஒழுங்கில், அப்ப நாங்க படங்களுக்கான பெயர்களை எழுதி கொள்வோம். இது முதலாவது இலை, அந்த சொற்கள் அந்த படங்களுக்கான பெயர். 2வது படம் அம்மா, அம்மா குழந்தைய அரவணைத்து வைத்திருக்கின்றார். 3வது படம் உரல், உரல். அடுத்தது ஆடு, அடுத்தது ஈட்டி. இப்ப என்ன சொல்லப்பட்டது? படங்களுக்கான பெயரின் முதல் எழுத்துக்களின் ஒழுங்கில். அப்ப இப்ப நாங்க முதல் எழுத்துக்களை இனி ஒழுங்குபடுத்துவோம். முதல் எழுத்துக்கள் இது ஈனா, இது ஆனா, இது ஊனா, இது ஆவண்ணா, இது ஈயண்ணா. முதல் எழுத்துக்கள். படங்களுக்கான பெயரின் முதல் எழுத்துக்களின் ஒழுங்கில் ஒழுங்குபடுத்தினால் நடுவில் வரும் பொருள் எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இங்க இன்னும் ஒழுங்குபடுத்தல, அந்தந்த படங்களுக்குள்ள முதல் எழுத்தை மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இனி அதை ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், தமிழ்ல உயிரெழுத்துக்கள் என்ற 12 எழுத்துக்கள் இருக்கின்றது. அந்த எழுத்துக்கள் தான் இங்கே முதல் எழுத்தாக வந்திருக்கின்றது.
அப்ப அந்த எழுத்துக்களை நாங்கள் ஒழுங்கு அமைத்தால் அந்த அதாவது தமிழ் நெடுங்கணக்கில உள்ள தமிழ் நெடுங்கணக்கில உயிரெழுத்துக்களை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோமாக இருந்தால் முதலாவது எழுத்து ஆனா அது இங்கே இருக்கின்றது. இரண்டாவது ஆவண்ணா அது இந்த ஆட்டிலே இருக்கின்றது. மூன்றாவது ஈனா அது இலை என்ற முதலெழுத்து. அடுத்தது ஈயண்ணா ஈட்டின்ற முதலெழுத்து. அடுத்தது ஊனா உரலின்ற முதலெழுத்து. இப்ப என்ன கேட்கப்படுகின்றது? இதை ஒழுங்குபடுத்தினால் நடுவில் வருகின்ற எழுத்து எது என்று கேட்கப்படுகின்றது. நடு என்றால் என்ன? ரெண்டு பக்கமும் சமனாயிருக்க நடுவில் ஒரு எழுத்து வர வேண்டும். இப்ப பாருங்க, இதுல நாங்க நடுவில் வருகின்ற எழுத்தாக இந்த பக்கம் இந்த ரெண்டு எழுத்தும் மறுபக்கம் இந்த ரெண்டு எழுத்தும் அப்ப நடுவில் வர எழுத்து ஈனா. நடுவில் வரும் எழுத்துக்குரிய பொருள்தான் கேட்கப்படுகின்றது. அப்ப இலை என்பதுதான் கேள்விக்கான விடை. இப்ப குழந்தைகளே, நீங்கள் படங்களை பார்த்தீர்கள், படங்களுக்குரிய சொற்களை எழுதினீர்கள். பிறகு அந்த சொற்கள்ல உள்ள முதல் எழுத்துக்களை தெரிவு செய்தீர்கள், அதை ஒழுங்குபடுத்தினீர்கள். நடுவில் வரும் எழுத்து எது என்று கேட்ட போது ஈனாவாக வந்தது. ஆனா இங்க எழுத்தை கேட்கவில்லை, நடுவில் வரும் பொருள் எது என்றுதான் கேட்கப்படுது. அப்ப இலை என்ற விடையை தெரிவு செய்தீர்கள். இப்ப நீங்க ஒரு விடயத்தை கவனிக்க வேணும். நடுவிலே ஒரு எழுத்து வருகிறது என்றால் அது இங்க பாருங்க 1 2 3 4 5. அப்ப 5 என்பது ஒற்றை எண். ஒற்றை எண்ணில தான் நடு எண் பெறும். இப்ப பாருங்க, ஒன்றை தவிர்த்துக் கொள்வோம். தண்டு என்றால் அதுல நடு வருமானால் நடு வராது. நடுவிலே ஒரு எண் இல்லை. இங்க இது 1 இது 2, அப்ப நடுவிலே ஒரு எண் இல்லை. ஆனா இப்ப 3 என்றால் 1 2 3, இதுல நடுவில 2. இதே மாதிரி அடுத்து 4 என்றால் 1 2 3 4 என்றால் நடுவிலே ஒரு எண் இல்லை. ஏன்? இது இரட்டை எண். இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 என்றால் நடுவிலே ஒன்று இல்லை. இது 5 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ 1 2 3 4 5 நடுவிலே ஒரு எண் இருக்கின்றது, இலக்கம் இருக்கின்றது 3. அதுக்கு காரணம் என்ன? இந்த பக்கம் 2 இலக்கங்கள், இங்கால 2 இலக்கங்கள் நடுவு. அப்ப எங்களுக்கு இதுல இருந்தே இப்ப ஆரம்பத்துல புரிந்து கொண்டது, ஒற்றை எண்களுக்கு மட்டும்தான் நடு இலக்கம் நடு எண் இருக்கின்றது. இப்ப நீங்க தெரிந்து கொண்ட முதலாவது விடயம், நுண்ணறிவு சார்ந்த விடயம், ஒற்றை எண்களில் மாத்திரம்தான் நடு எண் இருக்கின்றது. அப்ப இரட்டை எண்ணில் இல்லையா என்றால், இப்ப பாருங்க, நான் எழுதி காட்டுறேன். 1 2 3 4 5 6. இதில் நடு இலக்கம் இல்ல, நடு இலக்கங்கள் இருக்கின்றது. எப்படி? இதை நாங்க பிரிக்கின்ற போது இது ரெண்டையும் ஒரு பக்கமாகவும் இது ரெண்டையும் ஒரு பக்கமாகவும் இங்கே நடுவில 2 இலக்கங்கள் இருக்கின்றது. அப்போ ஒரு இலக்கம் பெற வேண்டுமா இருந்தால் நடுவில, அல்லது ஒரு எண் பெற வேண்டுமாக இருந்தால் அது ஒற்றை எண்ணாக இருத்தல் வேண்டும். அப்ப இந்த இடத்துல நான் இப்ப உங்களுக்கு எண்ணில ஒற்றை எண் இரட்டை எண் பற்றியும் கற்பித்து விடுகின்றேன். அதாவது குழந்தைகள், மெல்ல மெல்ல படியுங்கோ, நீங்க மிக சிறந்த நிலை அடைய முடியும். இப்ப நாங்க பார்க்க போற விடயம் என்னென்றால், ஒற்றை எண் இரட்டை எண். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்ப இதே மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்ப இதுல ஒற்றை எண்ணாக இருக்கிறது இந்த எண்கள் எல்லாம் ஒற்றைகள்.
இந்த எண்கள் எல்லாம் இரட்டைகள். அப்போ ஒரு எண்ணை இரண்டால வகுத்தா இந்த ரெண்டு எண்ணையும் அப்படி வகுப்பது உங்களுக்கு தெரியாவிட்டா கீழே நில பார்ப்போம். இந்த மூன்றை இரண்டால வகுத்தால் ஒன்றும் ஒன்று மீதியும் வருகின்றது. ஒரு ரெண்டு ரெண்டு, மூன்றுல ரெண்டு போனால் ஒன்று, அப்போ ஒன்று மீதி. அப்போ ஒரு எண்ணை ரெண்டால வகுத்து ஒன்று மீதி வந்தால் அது ஒற்றைகன். மீதி வராவிட்டால் அது இரட்டைகன். இத பாருங்க, அதாவது 4 இரண்டால வகுத்தால் 2, மீதி பெறவில்லை, மீதி இல்ல, 0. அப்ப அது இரட்டைகன். அப்ப இப்ப உங்களுக்கு ஒற்றையன் இரட்டையன் என்பது தெளிவாக வேண்டும். இப்ப 33, 36, 33 2ஆல வகுத்து பார்ப்போம். 2, 3ல ஒரு தடவை இருக்கின்றது, அப்ப 2 போனால் 1 மீதி. இந்த 3ஐயும் சக்கிறோம். இப்ப 13ல 6 தடவை இருக்கின்றது, 6, 2, 12, 1 மீதி. அப்ப இது ஒற்றைகன். 36 வகுத்து பார்ப்போம். 2ஆல 1 இருக்கின்றது, 2 போனா 1 மீதி, 6 சக்கிறோம், 16, 16ல 8, அப்ப மீதி இல்லை. 16 போட்டால் மீதி இல்லை, 0 0. அப்ப இது இரட்டைகள். அப்ப உங்களுக்கு ஒற்றையன் இரட்டையன் என்பது இந்த முறையில பரிச்சயமாகும். இப்ப இலக்கமாக இருந்தால் ஒன்றுக்களிடத்து இலக்கம், இறுதி இலக்கம் இப்படி இருந்தால் அது ஒற்றையன். ஒன்றுக்களிடத்து இலக்கம் இங்க 0ல இருந்து 8 வரையில இருந்தால் அது இரட்டைகள். இதெல்லாம் நீங்க மீளமள படிக்கின்ற போது மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இப்ப நான் கற்பிக்கிற விடயம் அதிக சுமையேற்ற மாட்டேன், மெல்ல மெல்லத்தான் உங்களுக்கு விடயங்களை கற்பிப்பேன். ஆனா நீங்க அப்பப்ப அதை தெளிவு பெற்றால் நீங்க சிறந்த ஒரு மாணவராக வரக்கூடும். சரி, இனி இதில் ஒரு அடைப்பில பாடல் தந்திருக்க. குவாக் குவாக் வாத்து, குட்டைக்கால் வாத்து. அப்ப குவாக் குவாக் வாத்து என்பது வாத்தின் தொனி, சத்தம். குவாக் என்பது சத்தம். அந்த குவாக் குவாக் கண்டு 2 தரம் சொல்லப்படுது. இந்த வாத்து ஒரு தடவை சொல்லி போட்டு விடாது, அந்த சத்தத்தை திருப்ப எடுப்போம். அப்ப குவாக் குவாக் வாத்து, குட்டைக்கால் வாத்து. குட்டை என்றால் கட்டையானது. அப்ப இந்த கால்கள் எல்லாம் நிலத்தோட சின்னதான் தெரியும். அப்ப நல்ல அருமையான பாடல். இப்பாடலில் வா என்பது, இந்த வா என்ற எழுத்து அல்லது வா என்ற சொல்லு ஒரு எழுத்து சொல்லது என்பது எத்தனை தடவைகள் உள்ளன என்றால் நாங்க இந்த அதாவது இந்த அடைப்புக்கு இருக்கிற சொற்கள்ல எண்ணி பார்க்க பழகி கொள்ளுங்கள். 1 2 3 4 தடவை இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 4 என்பது புலனாகின்றது. இது நான் முதல் பக்க வினாக்களுக்கு மாத்திரம்தான் இப்ப விடையளிக்க இன்றைய உங்களுக்கு பழக்கி இருக்கிறேன். என்ன காரணம் என்றால் அதிக சுமை ஏற்றக்கூடாது. அன்பு குழந்தைகளே, இப்ப நான் இந்த வகுப்புகள்ல உங்களுக்கு கற்பிப்பது மட்டும்தான் செய்வேன். உங்களோட கதைக்கு எல்லாம் உரையாட முடியாத காரணம் என்னென்றால் இப்ப இந்த வகுப்புல மாணவர் எண்ணிக்கையாக 28 பேர் இருக்கிறீர்கள். எதிர்காலங்கள்ல 100 பேர் வரையில இந்த வகுப்புக்கு இணைய முடியும். அப்ப 100 பேர் வந்த பிறகு நான் எல்லாருடைய கதைத்து கொண்டிருந்தால் இது ஒரு மீன் சந்தை மாதிரி போயிடும். மீன் சந்தையில எப்படி மீன் வாங்குறதுக்கு ஆக்கள் விலைகளை பேரம் பேசுவார்களோ அந்த மாதிரி போயிடும். அப்ப அதுபடியா நான் இந்த வகுப்புகள்ல உங்களோட கதைக்க மாட்டேன். ஆன முறையில நான் சொல்வதை மட்டும் நீங்க புரிந்து கொண்டு, அப்படி உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் இது காணொலியாக என்னுடைய பேரில் ஒரு யூடியூப் சேனல் இருக்கின்றது, டீச்சர் பி அம்பிகை பாகன் யூடியூப் சேனல். அதில் நான் பதிவேற்றம் செய்வேன். அதை பார்வையிட்டு நீங்க புரிந்து கொள்ளலாம்.